ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ல்ட்ல எல்லாரும் ரிச் ஆகணும்னு விஷ் பண்றாங்க. ஆனா ட்ரூத் என்ன தெரியுமா? ரிச் லைஃப்னு சொல்றது மணி மட்டும் இல்ல. இட்ஸ் அபவுட் ஃப்ரீடம் டு மேக் டிசிஷன்ஸ் யூ லவ், ஃப்ரீடம் டு சே நோ டு டாக்ஸிக் திங்ஸ் அண்ட் ஃப்ரீடம் டு டிசைன் யோர் ஓன் லைஃப் ஸ்டைல். ஆத்தர் ரமிட் சேத்தி சொல்றாரு, ரிச் ஆகுறதுனா உடனே நீங்க லக்ஸுரி கார்ஸோ ஒரு பெரிய வீடு வாங்குறதாவோ அர்த்தம் இல்ல. அதோட ரியல் மீனிங் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்றது, அதுவும் எந்த ஒரு பினான்சியல் ட்ரபிளும் இல்லாம. இது ஒரு 6 வீக் சிஸ்டம். எல்லா வீக்கும் பினான்சியல் ஃபவுண்டேஷனுக்கான ஒரு ஸ்ட்ராங் லேயரை பில்ட் பண்ண போறீங்க. லைக் 1 வீக் வந்து கிரெடிட் கார்டு ஆப்டிமைசேஷனுக்கு, 1 வீக் ஃபார் பேங்க் செட்டப், தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் ஈவன் கான்சியஸ் ஆன ஸ்பெண்டிங் பிளான்க்கு 1 வீக்னு இந்த மாதிரி எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கெட் ரிச் குவிக் பிளான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் a get rich slow but permanent method. Simple habits, smart planning and automation இந்த மூணோட மேஜிக் காம்போவை தான் பார்க்க போறோம். ரமித் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்துக்காக வைஸ்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஆனா பிடிக்காத விஷயத்துக்காக ரூத்லெஸ்ஸா கட் பண்ணினா கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டாம் அண்ட் இதனால நீங்க ரிச்சும் ஆகலான்னு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் வீக் பை வீக்கான பிளானை பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கிளியரா நீங்க மணிக்காக ஒர்க் பண்ணாம மணியை உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படின்னு ஈஸியா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீக் 1, ஆப்டிமைஸ் யோர் கிரெடிட் கார்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல உங்க கோல் ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் ஸ்டாப் வேஸ்டிங் மணி த்ரூ கிரெடிட் கார்ட்ஸ். நாம எல்லாரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம், பட் எவ்வளவு பேர் கரெக்டா மேனேஜ் பண்றாங்க? ஸோ மோஸ்ட்லி ஜீரோ ஆர் லேட் பேமெண்ட், ரேண்டம் ஸ்வைப்பிங், ஹை இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ்னு இது எல்லாம் தான் உங்க மந்த்லி இன்கம் ஸ்லோவா சக் பண்ணும். அண்ட் இதுதான் சைலண்ட் வில்லனும் கூட. ஸோ ரமித் அவர் சொல்ற சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, 1 இல்ல 2 பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க அண்ட் அதுவும் ஆனுவல் சார்ஜஸ் அண்ட் ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணின்னு சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் டியூ டேட் வரதுக்கு முன்னாடியே பே பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. அடுத்தது கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஆனுவல் ஃபீஸை நெகோஷியேட் பண்ணுங்க அண்ட் எவ்ரி மந்த்கான ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ உங்க கிரெடிட் கார்டு ஷுட் பி யோர் சர்வன்ட் அண்ட் நாட் யோர் மாஸ்டர். அப்போதான் உங்க கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஃபியூச்சர்ல லோன் எடுக்கும் போது லோ இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும். ஒரு சீக்ரெட் டிப் சொல்றேன் கேளுங்க. உங்க கிரெடிட் கார்டுல உள்ள பெனிஃபிட்ஸ் லைக் டிராவல் பாயிண்ட்ஸ், கேஷ் பேக், ஃபியூவல் ஆஃபர்ஸ்னு நீங்க எதையுமே யூஸ் பண்ணலனா நீங்க ஆல்ரெடி லாஸ்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ லேர்ன் த ரூல்ஸ் அண்ட் பிளே த கேம் ஸ்மார்ட்லி. வீக் 2, பீட் த பேங்க்ஸ். இந்த செகண்ட் வீக்ல என்ன பண்ணலான்னு ரமித் சேத்தி சொல்றாருன்னா, நிறைய பீப்புள் மணியை லூஸ் பண்றதுக்கான ரீசன் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணலன்னு. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாருன்னா, அவங்க மணி பேங்க்ல லேசியா தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம சேலரி பேங்க்ல வந்ததும் ஒரு பார்ட் உடனே பில்ஸ்க்கு போகும், பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் ஜஸ்ட் அக்கௌண்ட்ல படுத்து தூங்கிட்டு தான் இருக்கும். அப்போ இங்க ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகுது. அது என்னன்னா, உங்க மணி ஒர்க் பண்றது உங்களுக்கா இல்ல உங்க பேங்க்குக்கான? அண்ட் ரமித் என்ன சொல்றாருன்னா, உங்க அக்கௌண்ட்ஸை செப்பரேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு சேலரி அக்கௌண்ட், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்னு. இது 2 பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்னு, நீங்க கிளாரிட்டியா பார்க்க முடியும் எவ்வளவு கேஷ் ஸ்பெண்ட் ஆகி இருக்கு அண்ட் எவ்வளவு சேவிங்ல இருக்குன்னு. அண்ட் ரெண்டாவது, உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகும், மணி சைலண்டா க்ரோ ஆகும் அண்ட் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம. அண்ட் எப்பவுமே பேங்க்ஸோட ஆஃபர்ஸ் பத்தி யோசிக்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது எல்லாமே நோ ஹிடன் சார்ஜஸ், ஜீரோ பேலன்ஸ் அண்ட் ஃப்ரீ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு மட்டும்தான். பிகாஸ் சின்ன சின்ன அமௌண்டா இருந்தாலும் மந்த் ஆன் மந்த் ஆகும்போது அது அதிகமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்டோட மந்த்லி சார்ஜஸ் 250 rupees per monthனா per இயருக்கு 3000 rupees அண்ட் 10 yearsல அது 30,000 ஆயிடும், எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இல்லாம. ஸோ ரமித் சொல்ற டிப் என்னன்னா, ஸ்டாப் லெட்டிங் பேங்க்ஸ் டு ப்ராஃபிட் ஃப்ரம் யுவர் லேசினஸ். ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணி ஆட்டோமேஷன்ஸை செட் பண்ணுங்க அண்ட் தென் உங்க மணி உங்களுக்காக ஒர்க் ஆகும். உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் செட் பண்ணிடுங்க. மந்த்லி சேலரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் டேட்ல 2000 or 5000 rupees ஆட்டோ சேவ் ஆகட்டும். அண்ட் இதுதான் ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட ஃபர்ஸ்ட் சைன். மணியோட கேம்ல யார் ஆட்டோமேட் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வீக் 3, கெட் ரெடி டு இன்வெஸ்ட். ஓகே, இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் கிளீன் ஆயிடுச்சு அண்ட் பேங்க் செட்டப்பும் முடிஞ்சது. அண்ட் அதுக்கு யூ மஸ்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ரமித் சொல்றாரு, இன்வெஸ்டிங் இஸ் நாட் அபவுட் டைமிங் த மார்க்கெட், இட்ஸ் அபவுட் டைம் இன் த மார்க்கெட்னு. நம்மள நிறைய பேர் பெர்ஃபெக்ட் டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் மார்க்கெட் லோ ஆகட்டும், போனஸ் வந்தா ஸ்டார்ட் பண்ணலாம்னு. ஆனா ட்ரூத் என்னன்னா, பெர்ஃபெக்ட் டைம்னு ஒன்னு எப்பவுமே வராது. சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 500,000. பட் ஸ்டார்ட் டுடே, இன்னைக்கே இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் உங்களுக்காக ஒர்க் ஆகும்.
இது ஒரு மேஜிக் மேத். 30 இயர்ஸ்ல at 12% இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நியர்லி 1.7 crore கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்க ஜஸ்ட் 5 இயர்ஸ் டிலே பண்ணா கூட only 90 lakhs தான் கிடைக்கும். பிகாஸ் டைம் இஸ் தி பிக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வெப்பன். அண்ட் ரமித் ரெக்கமெண்ட் பண்றது சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான், லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஃப்ரெண்ட்ஸ், இங்க கன்சிஸ்டன்சி தான் கிங். வீக் 4 கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் பிளான். இதுதான் இந்த புக்லயே ரொம்ப பெஸ்டான சாப்டர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ஹியர் ரமித் சேத்தி சொல்றாரு, யூ கேன் பை எனிதிங் யூ லவ் as long as you know why you love itனு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க உங்க மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனா நீங்க லவ் பண்ற திங்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் அதுவும் வித் ஃபுல் அவேர்னஸ்னு. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க டிராவல் பண்றத ரொம்ப லவ் பண்றீங்க அப்படின்னா அப்போ அலோகேட் பண்ணுங்க 20% வந்து டிராவல் அண்ட் மெமரிஸ் கிரியேட் பண்றதுக்குன்னு. ஆனா ரேண்டம் ஷாப்பிங்ல வேஸ்ட் பண்ணிட்டா அது ஜஸ்ட் 0% யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் அடுத்து சொல்ல போற மாதிரி ஒரு வேல்யூ பேஸ்டான பட்ஜெட்டிங்க கிரியேட் பண்ணுங்க. உங்க மந்த்லி இன்கம் 4 செக்ஷன்ஸா டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 50 to 60% for rent, EMI, groceries and utilities. Second is investments 10% in mutual funds, SIP, PPF, etc. Third is savings goals for emergency fund or big future expense க்கு யூஸ் பண்ணுங்க. And finally, fourth point, guilt free spending 20 to 30% for food, movies, hobbies or நீங்க விரும்புற luxury items வாங்குறதுக்காக. அண்ட் இதுதான் கான்சியஸான லிவிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து சேவ் பண்றது, பட் கான்ஃபிடென்ட்டா என்ஜாய் பண்ற லைஃப் வித்வுட் எனி ஸ்ட்ரெஸ். வீக் 5 சேவ் வைல் யூ ஸ்லீப், ஆட்டோமேட் யுவர் மணி. நவ் திஸ் வீக் இஸ் பியூர் சிஸ்டம் கேம். ரமித் சொல்றாரு, the rich don't manage money every day, they automate it. ஆட்டோமேஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? set it once, forget it and money will move automatically. எக்ஸாம்பிளுக்கு, salary வந்த உடனே சிஸ்டம் செட் பண்ணுங்க. 10% SIP or investment account இருக்கு, 10% for emergency fund க்குன்னு and remaining for spending and EMI accounts. இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணினா நீங்க மறந்துட்டா கூட உங்க சேவிங்ஸ் ஃபர்கெட் ஆகாது. அண்ட் இந்த ப்ராசஸ்க்காக ரமித் சொல்ற ஒரு மேஜிக் ஃபார்முலா என்னன்னா, ஆட்டோ பிளஸ் டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீக் 6 grow it all long term rich life. இது லாஸ்ட் வீக், பட் ஆக்சுவலி இதுதான் ரியல் ரிச் லைஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ரமித் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆல்ரெடி பேஸ பில்ட் பண்ணிட்டீங்க அண்ட் இதுக்கப்புறமா அதை ஸ்கேல் பண்ணணும்னு சொல்றாரு. சோ இதுக்கான மெயின் ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்க்ரீஸ் யோர் இன்கம். நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்க, சைட் ஹஸ்ல கிரியேட் பண்ணுங்க, ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ணுங்க. அண்ட் பாயிண்ட் 2 இஸ் எவ்ரி 6 monthsக்கு ஒன்ஸ் எக்ஸ்பென்சஸ அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் பாயிண்ட் 3, நியூ ஃபினான்ஷியல் டூல்ஸ பத்தி கண்டினியூஸா லேர்ன் பண்ணுங்க. And finally, point 4, dream big but plan small with consistent steps. So rich இருக்கிறதுனா crores earn பண்றதில்ல friends. It's about control plus confidence. Control over money and confidence to live on your own terms. And friends, உங்களுக்கு இப்போ ஒரு clarity இருக்கும்னு நம்புறேன். How to earn, spend, save and grow your money peacefully. மணியோட கோல் என்னன்னா, to support your dreams and not to control your mind. So start small today because the earlier you start, the richer your peace becomes. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. another ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் bye bye from the team of Daily Boost. Thanks for watching.